நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ நம்ம கட்ட வேண்டிய அப்ளிகேஷன் ஃபீ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள், அது வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000. இதே ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ ஆர்எல்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனோட சில்ட்ரனாவோ இருந்தீங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ள வந்தீங்கன்னா, நீங்க அடிஷ்னலா ₹100 பே பண்ற மாதிரி இருக்கும். இதே 6th இருந்து 12th வரைக்கும் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நீட் பாஸ் பண்ணவங்க இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க வந்துட்டு உங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வந்து போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த போனஃபைட் சர்டிபிகேட் வந்துட்டு சிஇஓவால கவுண்டர் சைன் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த ஃபார்மட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6th to 12th ஒரே ஸ்கூல்ல நான் படிக்கல, வேற வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த எல்லா ஸ்கூலோட ஹெச்எம்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து போனஃபைட் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். வாங்கி அதுல வந்து சிஇஓ வந்து கவுண்டர் சைன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில வர்றோம். ஆனா வந்து அதுக்கு உண்டான சர்டிபிகேட் நம்ம அப்லோட் பண்ணல அப்படின்னு சொன்னாலோ, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் பர்சன் நேரடியா போய் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல போகல அப்படின்னு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகல அப்படின்னு சொன்னாலும், நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி கன்சிடர் பண்ணப்படுவீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியோட ரேங்க்கும் ஜெனரல் கேட்டகரியோட ரேங்க்கும் வேறையா தான் இருக்கும். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கவனமா பார்த்து நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க வெப்சைட்ல வந்துட்டு எப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்லுவாங்க. அப்போ கரெக்டா அந்த டேட்ல போய் நீங்க உங்க சர்டிஃபிகேட்ஸை நேரடியா சப்மிட் பண்ணிடுங்க.